ஓகே, இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, கேண்டிலிவர் பீமில் பாயிண்ட் லோடு இருக்குது. இதில் வந்து ஸ்லோப்பு அண்ட் டிஃப்ளெக்ஷன் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஸ்லோப் வந்துட்டு எப்படி ஸ்லோப்புக்கான ஃபார்முலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்டம் டயக்ராம். ஓகேவா? இதில் வந்துட்டு அந்த ஃபுல் லோடுமே பார்த்தீங்கன்னா இங்கே WLன்னு வந்துடும். இது வந்து ஸ்டியர் ஃபோர்ஸு. பெண்டிங் மொமெண்டம் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படின்னா, இதில் வந்துட்டு இது வந்துட்டு WL போட்டு இப்படி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பெண்டிங் மொமெண்டமுக்கு ஏரியா வந்து நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, இது ட்ரையாங்கிளுங்கிறனால 1/2 இன்ட்டு அதோடைய பிரெத் வந்து லென்த்து இன்ட்டு WL அப்படின்னு போட்டோம்னா WL² டிவைடட் பை 2. அப்புறம் இதில் வந்துட்டு EI இதுதான் அதோட ஃபார்முலா. இங்கே வந்து போட மறந்துட்டேன், அதனால் இங்கே EI இப்படின்னு வந்துடும். இதுவே நான் வந்துட்டு டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்டம் டயக்ராம் EI இன்ட்டு எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறது என்னென்னா, இந்த இதில் வர எக்ஸுங்கிறது என்னென்னா, அந்த சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் இருக்குல்ல, இங்கே இந்த சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் வந்து இது வந்து இங்கே பெண்ட் ஆகும். இந்த பெண்ட் ஆகிற இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் சென்ட்ராய்டு ஆஃப் அந்த பீம்லேருந்து இது வரைக்கும் அது வந்து அப்படியே பெண்ட் ஆகும். அந்த பெண்ட் ஆகிறது இது. ஓகே, அந்த பெண்ட் ஆகிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிப்போம், வேறு எதுவுமே புதுசாக கிடையாது. அப்போ ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மொமெண்டம் டயக்ராம் டிவைட் பை 2EI இன்ட்டு சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் தான் பெண்ட் ஆகும். ஓகேவா? அதனால் அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 2/3 இன்ட்டு L. அப்போ 2 கேன்சல் ஆகிரும். WL² டிவைட் பை 3EI. இதுதான் டிஃப்ளெக்ஷனுக்கானது. இது வந்து டிஃப்ளெக்ஷனுக்கானது. இது வந்து